ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க, காலையில் 5 சாயங்காலம் 5 மணி வரலும், அல்லது சிலர் காலையில் 12 மணிலிருந்து ராத்திரி 12 மணி வரை பூமிக்குருவிகளை தேடி 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 ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பூமிக்குருவிகளை அல்ல, மேலானதை தேடுங்கள். சிந்தியுங்கள். உங்கள் சிந்தனைக்கு பறவை நயம் இருக்கிறது. பறவை நம் என்று சொன்னாலே ரெக்கைகள் இருக்கிறது. நமக்கெல்லாம் கண்ணால பார்க்குறோம், கோழி, மைனா, கிளி, வாத்து, நிறைய பறவைகள். ஏன் ஈமு கோழி, அதில் பெண் குயின், இதெல்லாம் பறவைகள் தான். அந்த ரெக்கைகள் இருக்கு பறப்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்னைக்குள்ள ரைட் பிரதர்ஸ் அப்படிதான் சொன்னாங்களாம், நாங்கள் பறவையை பார்த்தோம், நாங்கள் விமானத்தை கண்டுபிடித்தோம் என்று. விமானத்தோட ரெக்கைகள் எவ்வளவு பெரியது. ஆமென். அப்ப நல்ல கவனிங்க, பறவைகள் ரெக்கை இருந்தும் பறக்காத 2 பறவை. ஒன்று ஈமு கோழி, காரணம் கடுமையான வெயிட், அது பறக்காது. என்னோட பெண் குயின் பாருங்க, அது தேவையான எல்லா உணவுகளும் தரையிலே கிடைப்பதனால் தரையே சார்ந்து வாழுகிறது. கோழி கூட கொஞ்சம் பறந்துடும். ஆனா இந்த பெண் குயின் பறக்கிறதே இல்லை, அது ரெக்கை இருக்கிறது. பறவை தான், ஈமு கோழி அப்படிதான், வெயிட் பாருங்க. உலகம் ஈர்க்கிறது, பறக்க முடியவில்லை. கர்த்தருக்கு ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானதோட சத்தத்தோடும் தெய்வ காலத்தோடும் வானத்தில் நேரம் கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் பறக்க சிறக்க அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈமுக்கோழியை போல, பெண் குயினை போல தரையே சார்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல, விசுவாசத்தில் சிறகடித்து பறக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரட்டும். அப்படித்தான் கொலோசியர் நம்ம வாசித்தோம். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதை நாடுங்கள். ஆமென். 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது கடைசி வார்த்தை, ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்டில் நிலைத்திருப்பேன். இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காதுங்க. உலக வாழ்க்கை 70, 80, 80, 90, 100 முடிந்துவிடும். ஆனால் நிலையான வீடு பரலோக ராட்சி. பூமிக்குரியவைகள் அல்ல, மேலான நாடுகள். நீங்க பரலோக சிந்தையோடு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன், இந்த உலகமே உங்களுக்கு பரலோகமா மாறிடும். இங்கேயும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, முடிவிலையும் பரலோக ராட்சியத்தை சுதந்திரிப்பீங்க. அந்த கிருபைகளை இயேசப்பா உங்களுக்கு தரட்டும். ஆமென். மேலான சிந்தையில வாழுங்க, ஜெபிங்க, வேதவாசிங்க, கர்த்தரை ஆராதிங்க, தோத்திரம் கர்த்தருக்கு கொடுங்க, ஊழியம் செய்யுங்க. நல்ல மேலான சிந்தையில வாழுங்க. ஒரு ராட்சியம் உண்டு, பரலோக ராட்சியம் என்கிற அந்த அறிவோடு சிந்தையோடு வாழ கர்த்தருடைய கிருபை தருவாராக. அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் நீதியை தேடும்போது இப்பொழுதெல்லாம் ஒரு கூடுதலாய் கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதி. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று பூமிக்குருவிகளை மாத்திரம் அல்லப்பா, மேலானவைகளின் ஆடு பரலோக சிந்தையோடு வாழ உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டுடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.